லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க. கேர்ள்ஸு யாருக்கு தாங்க லிப்ஸ்டிக் பிடிக்காது? 90% பெண்களுக்கு லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும். நெறைய பேரு லிப்ஸ்டிக் காயிலேருந்து லிப்ஸ்டிக் போட்டேன், லிப்ஸ்டிக் காய், லிப்ஸ்டிக் காய்ன்னு ஏதோ ஒரு காய சொல்லி உதட்டுல பூசிப்போமே, அது என்ன காய்ன்னு ஞாபகம் இருக்கா? அதாவது கொடியில படரும்ல, அதில குட்டி குட்டியா கருப்பு கலர்ல ரொம்ப ஊதா கலர் மாதிரி இருக்கும். அந்த காய பறிச்சு லேசா தோலை பிரிச்சோம்னாலே சாறு அவ்வளோ வரும். நல்லா சூப்பரா இருக்கும். கலர் பார்க்குறதுக்கே கையெல்லாம் கலராக ஒட்டிக்குமா, உதட்டுல பூசுனா சும்மா ரோஸ் கலர்ல பக்காவா இருக்கும். லிப்ஸ்டிக்கை தமிழ்ல எப்படி சொல்லணும்? உதட்டு சாயம். பண்டைய வரலாற்று நாகரிகங்கள்ல இருந்தே லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் வந்துருச்சாங்க. எகிப்தியர்கள் அப்புறம் மெசபட்டோமியர்கள்லாம் சொல்வோம்ல, அவங்கெல்லாம் இயற்கை பொருட்கள்ல இருந்து, அதாவது களிம்பு, புரோமைடு, கடல் நத்தைகள்ல இருந்து வண்ணங்களை பயன்படுத்தி உதடுகள்ல நிறம் கொடுக்கறதுக்கு, அதாவது லிப்ஸ்டிக்கா போடுறதுக்கு பயன்படுத்தினாங்களாம். கேட்கவே வினோதமா இருக்குல்ல. இது சக்தி, அந்தஸ்து, அழகுக்கான அடையாளமா இருந்துச்சு. மத்திய காலங்களில் தடை செய்யப்பட்டு பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் நவீன வடிவம் பெற்று 20ஆம் நூற்றாண்டில் பெண்களோட உரிமை புரட்சி நவீன அழகியல் சின்னங்களில் ஒன்றா மாறிடுச்சான். சூப்பர்ல. உங்களுக்கு எந்த கலர் லிப்ஸ்டிக் பிடிக்கும்? அப்படியே மறக்காமல் உங்களோட லிப்ஸ்டிக் பிரியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்கண்ணே. பண்டைய மெசபட்டோமியான்னு சொன்னல, அதோட காலம் கிமு 3500 முதல் உதட்டு சாயம் பயன்படுத்திய காலமாங்க இது. விலை மதிப்பற்ற கற்கள் இருக்குல்ல, அதை தூள் செஞ்சு உதடுகளில் நிறம் கொடுக்கறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கற்கள் எல்லாமா கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆச்சரியமால இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய லிப்ஸ்டிக் வீடியோலாம் வருங்க. இன்னைக்கு நான் போயிட்டு வரேன். பாய்.